Hi, my dear friends. Welcome to our online home business opportunity. Are you ready to earn rupees 20,000 to rupees 25,000 per month from home? இந்த வார்த்தை உங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்றதுக்காகவோ போடப்பட்ட வார்த்தை இல்லைங்க. எங்க இந்தியன் ஆன்லைன் ஜாப் கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரும் மாசத்துக்கு 20,000 25,000 ஈஸியா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க எங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் மூலியமா. ஸோ அதை எப்படி அப்படின்றத நம்ம வரப்போற இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை சின்சியரா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஆன்லைன் ஜாபை பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ கொஞ்சம் உங்க ப்ரீசியஸ் டைமை இந்த வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்றேன். அதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்க ஆன்லைன் ஹோம் பிஸ்னஸோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி யுவர் ஓன் பாஸ். எதுக்காக இந்த தீமை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில இருந்தே சம்பாதிக்கணுன்ற ஆசையில ஸோ யார்கிட்டயாவது போய் 1000மோ 2000மோ இல்லை இன்னும் எவ்வளவோ அதிகமா பே பண்ணி ஒரு ஆன்லைன் ஜாப்னு வாங்குறோம். பட் அவங்க எல்லாருமே ஒழுங்கா பே பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னு தாங்க சொல்லணும். மேக்சிமம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் உங்கள் எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல விரும்புறேன். ஆன்லைன் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சனை யாருமே பிலீவ் பண்ணாதீங்க. ஏன்னா சிங்கிள் பர்சனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஜாப் ப்ரொவைட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆன்லைன் ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஒவ்வொன்றா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை பார்த்து தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் ஜாபை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ எங்க கஸ்டமர்ஸ்க்கு நாங்க சொல்ற விஷயமே அதுதான். அதனால எங்க கிட்ட ஜாயின் பண்ற கஸ்டமர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, எங்க அவங்க எந்த ஆன்லைன் ஜாப் அவங்க வேற ஏதாவது இங்க ஜாயின் பண்ணிட்டு இங்கேயும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஒர்க் அவங்க பண்ணணும்னு விரும்புறாங்க அப்படின்னாலும் எங்க கஸ்டமர்ஸால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். அவங்க ஏமாத்துறாங்களா இல்ல உண்மையிலேயே அவங்க ஜெனியூனா அப்படின்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வர போற ஒவ்வொரு செஷன்லயுமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஒர்க் எப்படி பண்ணலாம், ஸோ அது மூலியமா எப்படி நாம நிறைய ஏர்ன் பண்ணலாம், அதே மாதிரி ரொம்ப நேரம் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கா, இதுக்காக நாம செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விடணுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கஸ்டமர்ஸ் இருந்து வருது. அதோட எல்லா கேள்விகளுக்குமே பதில் பார்த்தீங்கன்னா வரப்போற வீடியோஸ்ல உங்களுக்கு, அதாவது வரப்போற செஷன்ஸ்ல உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கங்க. இதுதான் எங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ். நம்பர் 273/2 கிருஷ்ணமால் நகர், சாரதா காலேஜ் ஆப்போசிட், சேலம், தமிழ்நாடு 636016. இதுதான் எங்களோட அஃபிஷியல் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர்ல இருந்து தான் நாங்களும் காண்டாக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் இந்த மொபைல் நம்பருக்கு மட்டுமே காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்க பேரை சொல்லிக்கிட்டு மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர்ல இருந்து மட்டும்தான் நாங்க எதனாலும் உங்களுக்கு கால் பண்ணுவோம். நீங்களும் எங்ககிட்ட பேசணும், எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, இந்த மொபைல் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் கொடுங்க. ஒன்ஸ் எங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே ஃப்ரீ ஆனோன்னு உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, மெயில் மூலியமா அந்த டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுதான் எங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி help@indianonlinejob.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்க உங்களோட டவுட்ஸை அனுப்பி வைங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்களோட எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை உடனே நாங்க கிளியர் பண்ணிடுவோம். எங்க கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் நாங்க பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ட்ரைனிங் கண்டக்ட் பண்றோம். ஸோ நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். பட் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட மெம்பரா இருக்கணும். ஆன்லைன் ஆஃப்லைன்னு சொல்லி நாங்க 2 மாடல்ஸா இந்த ட்ரைனிங்கை கண்டக்ட் பண்றோம். நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணணும்னாலும் ஆஃப்லைன்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல எங்க மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஆன்லைன் ஒர்க்கை எப்படி பண்ணணும், அதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருவோம். ஒரு ஆன்லைன் ஜாப் நாம செய்ய போறோம் இல்ல ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா நாம கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே இங்க இருக்கு.
இந்த எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே, ஸோ அந்த ஆன்லைன் ஜாப பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் திஸ் ஜென்யூன்? ஸோ முதல்ல நாம எடுக்கிற ஆன்லைன் ஜாப் வந்து ஜென்யூனா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வில் யூ பே ப்ராப்பர்லி? அவங்க ப்ராப்பரா பே பண்ணுவாங்களா? அப்படின்றது நம்ம அடுத்த கேள்வியா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பே பண்ணுவாங்க? டெய்லி பே பண்ணுவாங்களா? வீக்லி பே பண்ணுவாங்களா? இல்ல மந்த்லி பே பண்ணுவாங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வர்ற பேமெண்ட் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரா இருக்குமா? இல்ல செக் மூலியமா நமக்கு பே பண்ணுவாங்களா? அப்படின்னும் கேட்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்றேன்? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப வந்து நமக்கு இருக்கிற டைம் நெறைய பேர் காலையில ஃப்ரீயா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து மதியம், ஈவ்னிங் இந்த மாரி அவங்கவங்க டைம டிபெண்ட் பண்ணி தான் அவங்க ஃப்ரீயா இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ, அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ, அப்ப மட்டும் தான் அவங்க ஒர்க் பண்ணவும் முடியும். ஸோ, என்னோட இஷ்டத்துக்கு நான் வந்து நீங்க காலையில தான் ஒர்க் பண்ணணும், சாயந்தரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட் டைம் ஜாபா இருக்க முடியாது. ஸோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு டைமிங் எவ்வளோ நேரம், எப்போ ஒர்க் பண்றோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ, இஸ் தேர் எனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ? ஸோ, இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே கேட்கிற ஒரு கொஸ்டின். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இப்ப நான் கேட்டிருக்க இந்த எல்லா கேள்விக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வரப்போற வீடியோஸ் அதாவது வரப்போற செஷன்ல ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் இதோட பதில. நம்ம இந்தியன் ஆன்லைன் ஜாப்ல நீங்க கஸ்டமரா ஜாயின் பண்ணணும். அதாவது மெம்பரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாரி வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட. ஏன்னா இது வந்து ஆன்லைன் ஜாப் அப்படின்றனால, ஸோ லேப்டாப் இல்லன்னா டெஸ்க்டாப், ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். அதே மாரி இதுக்கு வந்து சார் நான் இப்ப ஆன்லைன் ஜாப் எடுத்து பண்றேன். ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல நெறைய நாலேட்ஜ் இருக்கணுமா? எனக்கு சி பிளஸ் பிளஸ் தெரிஞ்சிருக்கணுமா? ஜாவா தெரிஞ்சிருக்கணுமா? அப்படின்ற மாரிலாம் வந்து நீங்க நெனைக்கவே வேணாம். ஜஸ்ட் பேசிக் ப்ரௌசிங் நாலேட்ஜ். ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னாலே போதும். கண்டிப்பா நீங்க எங்க மெம்பரா ஜாயின் பண்ணி நல்லா ஏர்ன் பண்றதுக்கு உங்கள நீங்களே வந்து தயார்படுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்குறாங்க, என்ட்ட வந்து 3G கனெக்ஷன் வேணுமா எனக்கு? இல்லன்னா வந்து 2G கனெக்ஷன் வேணுமா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து 3G, 2G அது உங்களோட ரிக்வயர்மெண்ட்ட பொறுத்து இருக்கு. பட் என்னோட ஆங்கிள்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 2G கனெக்ஷனே போதும். அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் பேங்க் அக்கவுண்ட். ஸோ, இதுல வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் உங்க பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றனால, உங்களுக்குன்னு தனியா உங்க நேம்ல பர்சனல் பேங்க் அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது அமௌண்ட் வந்து உங்க சேலரி வந்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அத நீங்க இன்ஸ்டன்ட்டா வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பான் கார்டு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீகல் பிசினஸ் அப்படின்றனால, பான் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ, இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நெசசரி ஆக்கிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ, அதனால பான் கார்டு கண்டிப்பா இருக்கணும். இல்ல சார் ஒருவேளை என்கிட்ட பான் கார்டு இல்ல, அப்ப என்னால ஜாயின் பண்ண முடியாதா? அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, உங்க வீட்ல யார்கிட்டயாவது உங்க அப்பா கிட்ட, இல்ல உங்க அம்மா கிட்ட, இல்ல பிரதர், சிஸ்டர் இந்த மாரி யாராவது பான் கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க பர்மிஷனோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பான் கார்டையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ, அதனால இதுல இருக்கிற ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒவ்வொன்னா பார்த்துக்குங்க. ஸோ, இதுல இருக்கிற எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த இந்தியன் ஆன்லைன் ஜாப்ல இன்னைக்கே நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ, இதுல யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். ஏன்னா, இதுல வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாரி இதுக்கு எதுவும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நோ டைம் லிமிட் அண்ட் நோ டார்கெட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம அந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ஸோ, அதுக்கான பதில் உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிருக்கு. ஸோ, இதுக்கு வந்து டைம் லிமிட்டோ, ஒர்க் லிமிட்டோ எதுவுமே கிடையாது. நீங்க எந்த நேரத்திலயுமே ஒர்க் பண்ணலாம். நீங்க ஈவன் நைட் ஒரு 12:00, 1:00 நான் வந்து ஃப்ரீயா இருக்கேன். அந்த டைம்ல வந்து நான் ஒர்க் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணலாம். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எங்க இந்தியன் ஆன்லைன் ஜாப்ல ஒர்க்க வந்து 3 லெவலா நாங்க வந்து பிரிச்சிருக்கோம். பிகினர், டெவலப்பர், அச்சீவர். அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு. ஸோ எதுக்காக இத வந்து 3 லெவல்ஸா நாங்க பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாருக்குமே ஒரே மாரி டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே மாரி நாலேட்ஜ் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல இப்பதான் வந்து பிகினிங் ஸ்டேஜா இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க கம்ப்யூட்டர வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு தேவையான ஒர்க் அவங்களே வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ, இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இப்பதான் ஒரு 1 வீக் தான் சார் ஆகுது நான் கம்ப்யூட்டரே வாங்கி. இப்பதான் நான் வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்பதான் வந்து என்னென்ன பண்ணணும்னே தெரியுது. Google ஓப்பன் பண்ணி அதில எப்படி சர்ச் பண்ணணும்னு தெரியுது அப்படின்றவங்கள, நான் ஒரு ஹை குவாலிட்டி ஜாப் எடுத்து, இந்த ஜாப் எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாரி ரொம்ப நாளா வொர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன ஜாப குடுத்து, ஜஸ்ட் நீங்க இத கிளிக் பண்ணுங்க, இல்ல இத எடுத்து இங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ எனக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கு. இன்னும் வேற மாரி ஜாப்ஸ் எல்லாம் ஏதாவது கிடைக்குமா? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிகினர், டெவலப்பர், அச்சீவர் அப்படின்றது எங்ககிட்ட இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க தனித்தனியா கேட்டகரி வைஸ் அத நாங்க பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அத நீங்க செலக்ட் பண்ணி இதிலிருந்து பண்ணலாம். பிகினர்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே பெர் கிளிக் ஜாப். ஸோ இதுல உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு அட்வர்டைஸ்மென்ட் பெர் டே வந்து 600 அட்வர்டைஸ்மென்ட் இருக்குங்க. ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு நீங்க 50 பைசே ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு 50 பைசே அப்படின்னா, ஒரு நாளைக்கு ₹300 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். ஸோ மந்த்லி இன்கம் வந்து ₹9000. ஸோ ஒரு பார்ட் டைம் ஜாப்ல பெர் மந்த் வந்து ₹9000 ஒரு இன்கம் வருது அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான இன்கம். இதுக்கு வந்து நீங்க பெருசா ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்கம் வந்து வருது. ஆனா நெறைய பேர் கேட்கறாங்க, "சார் அட்வர்டைஸ்மென்ட் கிளிக் பண்றனாலயே நமக்கு வந்து இந்த மாரி இன்கம் வருமா?" அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, அத மூவ் பண்ணி தாங்க அதாவது அத பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு Googleல நீங்க ஏதாவது ஒண்ணு டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பில் கேட்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா, பில் கேட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட எவ்வளவோ வெப்சைட்ஸ் Googleல ஓப்பன் ஆகும். ஆனா நம்ம கிளிக் பண்ற வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, Googleல ஓப்பன் ஆகுற ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் கிளிக் பண்றோம். ஸோ அப்ப 2வதா இருக்கிறவங்க, 3வதா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்கள தான் கிளிக் பண்ணி கஸ்டமர்ஸ் உள்ள போறாங்க. ஸோ நம்மளும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாரி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வெப்சைட்ட நெறைய பேர் இன்னும் பார்க்க தான் அவங்க முன்னாடி வருவாங்க. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்னோட வெப்சைட்ட நீ பாரு, உனக்கு நான் பணம் குடுக்குறேன்னு" சொல்றாங்க. அந்த மெத்தட் தான் இந்த பே பெர் கிளிக் ஜாப். ஸோ அவங்களோட வெப்சைட்ட நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அவங்க வெப்சைட்ட அது பார்த்ததுக்கு ஈக்குவல். அதுக்காக அவங்க உங்களுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் தராங்க. இந்த மாரி நெறைய பேர் வந்து மார்க்கெட்ல போட்டி போட்டுட்டு இருக்காங்க. Googleல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து சேரணும் அப்படின்றதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏர்ன் பண்றதுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிறாதீங்க. இதுல வந்து ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி இதுல எப்படி வந்து நம்ம 50 பைசே ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி இத வந்து எப்படி நம்ம அக்கவுண்ட்க்கு அனுப்பலாம். இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்னிங் புரோகிராம்ல நம்ம மெம்பர்ஸ்க்கு நாம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரோம். ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இத. பிகினர் ஒர்க்ல நம்ம பேப்பர் கிளிக் ஜாப் பார்த்தோம். அதே மாரி இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சா ஒர்க், யூடியூப் ஜாப், சர்வே ஜாப் இந்த மாரி 4 ஒர்க்ஸ் இருக்குங்க. பேப்பர் கிளிக் உங்களுக்கு என்னன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த கேப்சா ஒர்க்ன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இத நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த மாரி வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து அப்படியே நம்ம டைப் பண்ணணும். ஸோ இந்த மாரி டைப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும். பட் இந்த மாரி ஒர்க் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல டைப்பிங் ஸ்பீட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து எங்கேயாவது டைப்பிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் நல்லாவே டைப் பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் எடுத்து பண்ணலாம். ஏன்னா டைப்பிங் ஸ்பீட் இல்லாதவங்க இதுல ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல ஏர்ன் பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாவே இருக்கும். ஸோ டைப்பிங் ஸ்பீட் இருக்கிறவங்க இதுல கண்டிப்பா நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி யூடியூப் ஜாப்ஸ். ஸோ இந்த யூடியூப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க இப்ப எந்த யூடியூப் வீடியோ வேணாலும் ஓப்பன் பண்ணுங்க. நாம ஏதாவது ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு படம் இருக்கு. அந்த படத்தோட ட்ரெய்லர நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம கிளிக் பண்ணோன்ன, சம்மந்தமே இல்லாம வேற ஒரு வெப்சைட்டோட அட்வர்டைஸ்மென்ட் அந்த இடத்துல வரும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்களால அந்த வீடியோவே பார்க்க முடியும். ஸோ, அந்த அட்வர்டைஸ்மென்ட் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் வீடியோ யார் போட்டாங்களோ, அவங்க வந்து உங்க மூலியமா
ஏர்ன் பண்றாங்க. அதாவது உங்க மூலியமா சம்பாதிக்கிறாங்க. நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க பார்த்தீங்க. ஸோ அது மூலியமா அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எவ்வளவு நாள் தான் நீங்க வீடியோ பார்த்து அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. மத்தவங்க பார்க்கட்டுமே, அத வச்சு நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ எங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுல கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. அதே மாரி சர்வே ஜாப்ஸ். இந்த சர்வே ஜாப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ட பத்தி சர்வேஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வேவ நம்ம ஃபில் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹2லேருந்து ₹3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பே பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஜாப் பிகினர்ஸ்க்கு. அதனால நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க, அதாவது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஜாப நீங்க எடுத்து இதுல பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் லெவல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஒர்க். இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஒர்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்துகிட்டே பெரிய பெரிய விஐபிஸ்க்கு நம்ம வந்து அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணலாம். அவங்க சொல்ற வேலை, ஸோ அவங்களோட ஷெட்யூல்ஸ், அவங்களோட அப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பேமெண்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாரி இன்பவுண்ட் கால் சென்டர். இன்பவுண்ட் கால் சென்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்பவுண்ட்னா வீட்ல இருந்தேங்க. ஸோ வீட்ல இருந்தே கால் சென்டர் ஒர்க் பண்ணலாம். அதுவுமே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு, நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல நாங்க சொல்லி தருவோம். ஸோ பில்டிங் அப்ளிகேஷன். பில்டிங் அப்ளிகேஷன்னா என்னன்னா, இப்ப நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கு. நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண தெரியும். என்னால வந்து அதுல ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா அவங்களும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஒர்க் தான் இந்த பில்டிங் அப்ளிகேஷன். அதே மாரி சார் நான் நல்லா ஃபோட்டோஸ் எடுப்பேன் சார். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபிக் நாலேட்ஜ் வந்து எனக்கு இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷா எடுப்பேன் அப்படின்றவங்க, உங்க ஃபோட்டோஸ் மூலியமாவே நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுதான் செல்லிங் ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நாலேட்ஜ் அதாவது அ நல்லா இங்கிலீஷ் நாலேட்ஜ் எனக்கு இருக்கு சார். ஸோ வந்து என்னால வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா நீங்க நெறைய எஸ்ஸேஸ் இந்த மாரிலாம் எழுதி, நீங்க அது மூலியமா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டியூஷன். இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். இன்னைக்கு நெறைய லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்ல இருக்காங்க. ஸோ டியூஷன் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா வீட்ல இடம் இல்ல. இல்ல வீட்டுக்கு நம்ம எப்படி வர வச்சு எடுக்க முடியும்? இல்ல ஜென்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் இல்ல. நான் வர்றதே 8:00 தான் வரேன். ஸோ நான் வந்து எடுக்க முடியுமா? இந்த மாரிலாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்ல இருந்துகிட்டே நம்ம வந்து டியூஷன் எடுக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு எவ்வளவோ பெரிய, பெரிய பணக்கார பசங்க வந்து வெளில வர தயங்குறாங்க. அவங்க வந்து நான் எவ்வளோ வேணாலும் பே பண்றேன். என்னோட பையனுக்கு நீங்க வந்து சொல்லிக் குடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ, அதனால நாம அங்க போணும்னு கூட அவசியம் இல்ல. வீட்ல இருந்துகிட்டே ஆன்லைன்லயே வந்து அவங்களுக்கு சொல்லி தரலாம். அதுக்கு ஒரு பேமெண்ட் நமக்கு தருவாங்க. ஸோ, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படின்றத இதுல பார்க்கலாம். ஸோ, அடுத்தது வந்து பையிங் அண்ட் செல்லிங் டொமைன்ஸ். இந்த பையிங் அண்ட் செல்லிங் டொமைன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமைன்ஸ் அப்படின்றது இப்ப இந்த .com, .in அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் www. இப்போ உங்க பேர் சரவணன் இருந்துச்சு அப்படின்னா www.saravanan.com அப்படின்னு இருக்குன்னா அதுதான் டொமைன். அந்த மாரி நீங்க ஏதாவது அட்ராக்டிவான டொமைன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் www.rock rockstars.com இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல அது யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உங்ககிட்ட வந்து அவங்க அத பிசினஸ் பேசுவாங்க. எனக்கு இந்த வெப்சைட் வேணும். ஸோ நான் எவ்வளோனாலும் பே பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஆயிட்டனால, இன்னைக்கு நெறைய பிசினஸ் பீப்பிள்ஸ் வந்து ஆன்லைனுக்கு வராங்க. வெப்சைட்ட ஓப்பன் பண்றாங்க. ஸோ அந்த மாரி வெப்சைட் பில்ட் பண்ணும்போது, நீங்க நெறைய டொமைன்ஸ்லாம் இந்த மாரி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க சேல்ஸ் பண்ணலாம். அதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் எப்படி என்னன்றத நம்ம இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல பார்க்கலாம். அதே மாரி ஆன்லைன் டிக்கெட் புக்கிங். எத்தனையோ பேருக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண தெரியுது. அது ட்ரெயின் டிக்கெட்டா இருக்கட்டும், பஸ் டிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஃப்ளைட் டிக்கெட்டா இருக்கட்டும். பட் அது நமக்கு மட்டுமே பண்ணிக்கிறோம். பட் அதிலயுமே நம்ம ஏர்ன் பண்ணலாம். இத மத்தவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு, அதுல நம்ம ஒரு பேமெண்ட் வாங்கலாம். அது எப்படி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இப்போ உதாரணத்துக்கு சியூ சைன் அப்ன்னு இருக்கு. ஜஸ்ட் ஒரு சைன் அப் பண்றதுக்கு நமக்கு எவ்வளோ பே பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, $0.10 0.10ன்னா தட் இஸ் ஈக்குவல் டூ ₹5ங்க. அதாவது 0.01ன்னா 50 பைசே.
0.10னா 5 ரூபீஸ். ஸோ ஒரு சைன் அப்க்கு வந்து 5 ரூபீஸ் குடுக்குறாங்க. அந்த மாரி பாருங்க எத்தன சைன் அப் இருக்குன்னு. ஸோ நீங்க இதுலருந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாப்ஸ் எடுத்து பண்ணீங்கனாலே போதும். நீங்க டீசென்ட்டா ஒரு இன்கம்ம நீங்க ஏர்ன் பண்ணலாம். எங்க மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்ட் டைமா எங்க ஒர்க்கே பண்ணிக்கிட்டு, அதிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்ல ரொம்ப நல்லா இன்கம் வந்துட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ற ஒரு அருமையான ஜாப் தாங்க இது. இத நீங்களுமே எடுத்து கண்டிப்பா பண்ணலாம். அதே மாரி சார் சைன் அப் பண்றதுக்கு 5 ரூபீஸ் வந்து தருவாங்களா சார் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா தருவாங்க. ஏன்னா சைன் அப்ன்றது பெரிய விஷயங்க. ஒரு வெப்சைட்குள்ள போய் சைன் அப் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வெப்சைட்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸாவது இருந்தாகணும். ஏன்னா சைன் அப்ன்றது சிம்பிள் கிளிக் கிடையாது. உங்க நேமு, இமெயில் இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் டைப் பண்றனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ கூகுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல ஒருத்தங்க உள்ள வராங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாவே, அந்த வெப்சைட்டோட ரேங்க இன்னுமே கூகுள் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாருமே கூகுள்ல முன்னாடி வரணும், ரேங்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இதுக்கும் வந்து உங்களுக்கு பே பண்றாங்க. ஸோ அந்த மாரியான ஒர்க் தான் இது. ஓகே. ஸோ உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த ஆன்லைன் டியூஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில பாருங்க கிளாஸ் 2, கிளாஸ் 5த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்ட், 11த் ஸ்டாண்டர்ட் இன்னும் பெரிய பெரிய ஃபாரின் லாங்குவேஜஸ் இல்ல டிராயிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாரி இப்ப நான் வந்து சார் நான் 10த் தான் சார் படிச்சிருக்கேன். என்னால போய் டியூஷன் எடுக்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 9த் ஸ்டாண்டர்ட்க்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. ஸோ அந்த மாரி எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே இதுல இருக்காங்க. நீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, டியூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாரி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்? எப்படி என்ன அப்படின்றத உங்களுக்கு இந்த கிளாஸ்ல நாங்க டீட்டெயிலா சொல்லிருவோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள ஸ்டூடண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுவாங்க. என்ன ஃபீஸ் நீங்க சார்ஜ் பண்றீங்க? அது எல்லாமே நீங்க பேசிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து ஏர்ன் பண்றதுக்கான ஒரு டீசென்ட்டான இன்கம் இதுலருந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜென்யூனான ஜாப். லீகலான ஒர்க். ஸோ எத பத்தியும் பயப்படாம நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நமக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் மந்த்லி இதுல நீங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவர் லெவல். எதுக்காக இத நான் அச்சீவர் லெவல்ன்னு சொல்றேன் அப்டின்னா, இப்ப நம்ம முன்னாடி பார்த்த பிகினரா இருக்கட்டும், டெவலப்பா இருக்கட்டும், அந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுகிட்டு இருந்தா மட்டும் தான் இன்கம் வரும். இப்ப திடீர்னு வந்து நம்ம ஒரு 1 வீக் கேப் விட்டுட்டோம். ஸோ, அப்ப நான் கேப் விட்டுட்டேன் சார். அப்பயுமே எனக்கு வந்து ஒரு இன்கம் வருமா? அப்டின்னு கேட்டா, அது வந்து இந்த லெவல்ல மட்டும் தான் வரும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து அந்த அளவுக்கு டாப் மோஸ்ட் ஆன்லைன் ஜாப்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஒர்க் இது. அதாவது இது என்னன்னு சொல்லுவோம்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு வெப்சைட் தேவை. அதே மாரி அந்த வெப்சைட் எதுக்கு தேவை அப்படின்னா வந்து, நாம கமிஷன் மூலியமா ஏர்ன் பண்றதுக்கு. ஸோ நெறைய பேர் கேட்கறாங்க, "சார் எனக்கெல்லாம் நாலேட்ஜே இல்லையே சார். நான் வந்து வெப்சைட்ட ரெடி பண்ண முடியுமா?" அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிராக் அண்ட் டிராப் தெரியும் இல்லையா? அதாவது டிராக் அண்ட் டிராப்னா ஒரு இடத்துல இருக்கிறத எடுத்து இன்னொரு இடத்துல போட தெரியும். அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தெரியும் அப்படின்னாவே போதும். நீங்க வெப்சைட்ட ரெடி பண்ணிறலாம். ஸோ அத எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங் புரோகிராம்ல சொல்லிக் குடுத்துருவோம். அதே மாரி இதுக்காக சார் நான் ஏதாவது தனியா பே பண்ணணுமா? இந்த வெப்சைட்ட ரெடி பண்றதுக்கு நெறைய பேர் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா, அதுக்கெல்லாம் பேமெண்ட் கேட்கறாங்களே, எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரீ தான் வெப்சைட் ரெடி பண்றதுக்கு. அதே மாரி அந்த வெப்சைட்ட எப்படி நம்ம ஃபேமஸ் பண்ணணும்? அது மூலியமா எப்படி ஏர்ன் பண்ணணும்? அப்படின்றதும் நம்ம சொல்லிருவோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்குங்க நீங்க 2000 டூ 5000 ரூபீஸ் ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான எல்லா டிப்ஸுமே நாங்க உங்களுக்கு சொல்லிருவோம். ஸோ அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து Flipkart, Snapdeal இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய லெவல்ல இருக்காங்க. யாருமே இன்னைக்கு வீட்ல இருந்து வெளியில போய் எந்த ப்ராடக்ட்டுமே வாங்குறதில்ல. வீட்லயே இருந்துகிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. வீட்டுக்கே வந்துருது. ஸோ இன்னுமே வரப்போற உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணியே தாங்க போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்ட்டான டைம். இந்த டைம்ல நீங்க இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, வித்தின் ஒரு 2 டூ 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்க உங்களோட லெவல் வந்து நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க. நான் ஆன்லைன்ல இவ்ளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேனா? அப்படின்ற அளவுக்கு உங்கள இது கொண்டுட்டு போய் நிறுத்தும். ஏன்னா, இது எல்லாமே ட்ரஸ்டட் ஜாப். Flipkart, Snapdeal, eBay இந்த மாரி ஆளுங்க கிட்ட மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 100% ஜென்யூனா வரும். இதுல எந்த பேமெண்ட் பிரச்சனையுமே இதுவரைக்கும் எந்த கஸ்டமர்ஸ்க்குமே வந்தது கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா கிடைச்சிருக்கும். ஆன்லைன் ஜாப்னா என்ன? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாரி நாம யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க.
நீங்க ஜஸ்ட் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் அட்டெண்ட் பண்ணீங்கனாவே போதும். கண்டிப்பா ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கான எல்லா மெத்தட்ஸுமே உங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். நீங்க இமிடியேட்டா வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த கேள்வி உங்களுது என்னவா இருக்கும்னா, ஹவ் டு ஐ ஸ்டார்ட்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அத நம்ம பார்க்கலாம். எப்படி ஏர்ன் அதாவது இதுல எப்படி முதல்ல ஜாயின் பண்றது? அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்றது? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 அப்படின்னு 3 பிளானா வந்து இத நாங்க பிரிச்சிருக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க எந்த பிளான் சூஸ் பண்ணாலுமே, இப்ப பிளான் 1 நீங்க எடுத்தீங்கனாலும் சரி, பிளான் 2 எடுத்தாலும் சரி, பிளான் 3 எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வரப்போற வொர்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிகினர், டெவலப்பர், அச்சீவர்ன்னு எல்லா வொர்க்க பத்தியுமே வொர்க் ட்ரெய்னிங் வீடியோ வந்து வரும். என்ன இந்த வொர்க் ட்ரெய்னிங் வீடியோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, வொர்க்க பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து இதுல இருக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஒரு லிங்க்க மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த லிங்க பார்த்தே உங்களால எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிற முடியாது. ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல எப்படி ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் எந்த இடத்துல குடுக்கணும், ஸோ ஒர்க்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பேமெண்ட் வந்துச்சுன்னா அத எப்படி உங்க பேங்க்குக்கு நீங்க சென்ட் பண்ணணும், இந்த மாரி எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோல நாங்க சொல்லிக் குடுத்திருப்போம். இப்ப எப்படி நீங்க இந்த டெமோ ஒர்க் பார்த்தீங்களோ, இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாரி அந்த ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோல ஒர்க்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நாங்க இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுத்திருப்போம். ஸோ, இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சார் எனக்கு வெறும் ட்ரெய்னிங் வீடியோ மட்டும் போதும் சார். எனக்கு வந்து சப்போர்ட்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பிளான் 1 எடுத்துக்கலாம். ஏன்னா, இதுக்கு வந்து ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோ வரும். அதே மாரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா, மெயில் மூலியமா நீங்க எங்க சப்போர்ட்ட வாங்கிக்கலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் மெயில் மூலியமா கேட்கலாம். அதே மாரி இல்ல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒர்க்கும் வேணும். அதே நேரத்துல எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். நான் எப்ப கால் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, பிளான் 2 சூஸ் பண்ணிக்கங்க. இதுல வந்து ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோவும் வரும். அதே மாரி மிஸ் கால் சப்போர்ட் கிடைக்கும். இந்த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் குடுத்தாலே போதும். நாங்களே கால் பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து மிஸ் கால் சப்போர்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் பிளான் 3. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இதுக்கு ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோவும் வரும். அதே மாரி லைவ் செமினார் நான் உங்களுக்கு காட்டுனேன் இல்லையா? ஃபர்ஸ்ட்டே வந்து கிளாஸஸ் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு எங்க ஆஃபீஸ்ல. அந்த மாரி லைவ் செமினார் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதே மாரி அவங்களுக்கு மிஸ் கால் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஆன்லைன் சப்போர்ட்னா, நீங்க வீட்ல இருந்துகிட்டே ஏதாவது டவுட் கேட்கிறீங்க அப்படின்னா, எல்லா டவுட்டையுமே ஃபோன்லயே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிற முடியாதுங்க. ஸோ சில டவுட்ஸ் வந்து நம்மளால கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னும்போது, டீம் வியூவர் சாஃப்ட்வேர் மூலியமா நீங்க டீம் வியூவர் உங்களோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கிருந்து டீம் வியூவர் சாஃப்ட்வேர் மூலியமா உங்களோட டவுட்ட நாங்க கிளியர் பண்ணி வைப்போம். அதே மாரி நீங்க 24 ஹவர்ஸ் அதாவது இந்த பிளான் 3ல இருக்கிற கஸ்டமர் டே அண்ட் நைட் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. எப்ப வேணும்னாலுமே அவங்க எங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அதே மாரி உங்க நேம்ல வெப்சைட் அட்ரஸ் ஒண்ணு உங்களுக்கு குடுத்துருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நேம் ஏதாவது ஒண்ணு இருக்கு. சுரேஷ், சந்தோஷ் அந்த மாரி இருக்குன்னா www.sandosh.com அப்படின்னு உங்க நேம்லயே ஒரு வெப்சைட்ட நாங்க டொமைன குடுத்துருவோம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நேம்ன்னு இல்ல. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒன்லி ஃபார் அவர் சப்போர்ட். ஒர்க்குக்குன்னு எந்த சார்ஜுமே கிடையாது. நாங்க எப்படி இப்ப இந்த டெமோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா உங்களுக்கு குடுத்தோமோ, ஆன்லைன் ஜாப்னா என்ன அப்படின்னு, அதே மாரி டோட்டலா ஆன்லைன் ஜாப் என்னென்ன இருக்கு? அதுல எப்படி பண்ணலாம்? எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்? எந்த ஆன்லைன் ஜாப்லாம் எடுத்து பண்ணலாம்? அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் குடுக்கிறது தாங்க இந்த ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோ. இந்த ஒர்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1000 டூ 2000 ரூபீஸ் நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா, நாம வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, போய் ஜாயின் பண்ணி அவங்க ஒர்க் எடுத்து பண்ணணுன்ற அவசியம் இல்ல. மார்க்கெட்லயே இருக்கிற Google, Yahoo, Flipkart, Snapdeal இந்த மாரி ஆளுங்கள்ட்ட தான் ஒர்க் பண்ண போறோம். அதனால நமக்கு பேமெண்ட்டும் ஜென்யூனா இருக்கும். ஸோ எங்க சப்போர்ட்ட பொறுத்து தான் இந்த பிளான்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு எங்க சப்போர்ட் எப்படி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஜாயின் பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணோன வித்தின் 15 மினிட்ஸ்ல வித்தவுட் எனி டிலே வித்தின் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோ வந்துரும். வந்த உடனேயே நீங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு உங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். அதே மாரி இந்த ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ப்ரொசீஜர் அண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் பிகினர், டெவலப்பர், அச்சீவரோட ஒர்க் ப்ரொசீஜரும், லாகின் டீட்டெயில்ஸும் இதுல இருக்கும். அதே மாரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு உங்க கையில உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் அண்ட் ஒர்க் ப்ரொசீஜர் அதாவது வீடியோ ஃபார்மேட்ல ஒர்க் ட்ரெய்னிங் வீடியோவா வந்துரும். ஸோ அதே மாரி
இத நீங்க டைரக்ட்டா ஆன்லைன்லயும் வியூ பண்ணிக்கலாம். இல்ல நான் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நெனச்சாலும், உங்களுக்கு டவுன்லோடபிள் லிங்க் இருக்கும். நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 500 எம்பி டூ 750 எம்பி வரைக்கும் இருக்கும். ஸோ ஹை கிளாரிட்டி வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்க அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ ஆல் த பெஸ்ட். இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. ஆன்லைன் ஜாப் நீங்க வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்றீங்க, பண்ணல அப்படின்றது அடுத்த விஷயம். பட் நீங்க எங்க ஜாயின் பண்ணாலும் சரி, ஆன்லைன் ஜாப்ப பொறுத்தவரைக்கும் நல்லா அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஸோ அவங்க கிளாஸஸ் எடுப்பாங்களா? உங்களுக்கு கைட் பண்ணுவாங்களா ப்ராப்பரா? அப்படின்றத பாருங்க. ஏன்னா கைடன்ஸ் இல்லாம ஆன்லைன் ஜாப்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்ச நேரம் அதெல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெப்சைட்ட ஃபுல்லா டீட்டெயிலா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸோ எங்ககிட்ட ஜாயின் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ப்ராப்பர்ஸ் கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க நல்லா சம்பாதிக்கணும். நீங்க நல்லா சம்பாதிச்சா தான் எங்களுக்கும் பேரு. ஸோ உங்கள அந்த அளவுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எங்ககிட்ட ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட இவ்ளோ நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஒரு மிஸ் கால் குடுங்க. நாங்களே கால் பண்றோம். தேங்க் யூ.